சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? இரவா பகலா, குளிரா வெயிலா? என் சங்கவி, ஏன் சங்கவி உங்க அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு? நான் எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா? என்னோட ஆசையெல்லாம் போச்சு. அது எங்க ஃபேமிலிக்கு தெரியாம வந்தேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நான் உனக்காக வந்தேன். ஆனா உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல சங்கவி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் நடக்கணும் சங்கவி. நான் அதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா அந்த முடிவு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் தான் சங்கவி நான் நிறைவேற்ற போறேன். ஆனா அந்த பிளான் எனக்கே அந்த கஷ்டத்தை தரும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வேணா வரட்டும். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன். ஏன்னா நான் வச்ச காதல் அப்படி. கண்டிப்பா நம்ம காதல் வெற்றி பெறும். அதுக்காக தான் சங்கவி நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். நான் இதை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்? எங்க அம்மா எப்படி இதை ஏத்துப்பாங்க? அவங்க மனசே உடைஞ்சிருமே. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இத பத்தி அம்மா கிட்ட சொல்லியே தீரணும். இல்லைன்னா அக்கா கிட்ட சொல்லணும். யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசணும். அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கார்த்திக், வாடா. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சேன நீ ரூம்குள்ளேயே இருக்க. வெளியே வந்து உட்காருனா. ஆமாடா கார்த்திக், நீ ரூம்குள்ளேயே இருக்க. நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்கிட்ட உட்காந்து பேசியிருக்கியா? சரி, என்கிட்ட பேசட்டியோட பரவாயில்ல. மாமா கிட்ட, தருண் குட்டி கிட்ட எல்லாத்துக்கிட்ட பேசினியாடா? இல்லக்கா, மன்னிச்சிரு. நானே ஒரு கஷ்டத்துல இருந்தேன்க்கா. அதனாலதான் யார்கிட்டயும் பேசல. அந்த கஷ்டம் தான் என்னடா? அது என்ன கஷ்டம் சொல்லு. இருந்தா அதெல்லாம் சொல்ல மாட்டான் அவன். நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் அவன் கிட்ட. ஆனா அவன் எந்த கஷ்டம்னு சொல்லவே மாட்டீரான். என்னாச்சு கார்த்திக்? ஏன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டீர? அம்மா கிட்ட சொல்லாம இருக்க அவ்வளவு பெரிய கஷ்டம் தான் என்ன? அதுதான் என்ன கஷ்டம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அத பத்தி பேசாத. அத பத்தி நான் பேசினேன்னா திருப்பி கஷ்டத்துல தான்க்கா நான் இருப்பேன். அக்கா வேண்டாக்கா, விட்டுரு. அண்ணன் எதுக்கு நீ திருப்பி கஷ்டப்பட வைக்கிற? அம்மா பிருந்தா, அத பத்தி கேட்காதடி. அவனுக்கு எப்ப தோணுதோ அவன் அப்ப சொல்லட்டும். அது வரைக்கும் அத பத்தி பேசாத. சரிங்கம்மா. மாலினி, அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னண்ணா கேளுங்க. இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வந்தாருல? ஆமாண்ணா. என்ன, அவர் உன்னை காதலிக்கிறாராமா? கார்த்திக், கரெக்டா தான் கேட்டிருக்க. நான் இத பத்தி இவகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே கேட்டுட்ட. சொல்லுடி, அவர் உன்னை காதலிக்கிறாராமா? எனக்கே தெரியாதுக்கா. ஒரு சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆனா அவர் என்னோட கிளாஸ் தான். என் கூட தான் படிச்சாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இவர் எப்ப என்னை காதலிச்சாரு அது எனக்கே தெரியல. என்னடி பொய் சொல்றியா? ஒருவேளை நீ காதலிச்சியோ? அதெல்லாம் இல்லக்கா, நான் யாரையும் காதலிக்கல. அப்புறம் எப்படிடி? மாலினி சொல்லுமா. அம்மால திட்ட மாட்ட சொல்லு. நீ அந்த மதன் தம்பியை நீ காதலிச்சியா? சொல்லு மாலினி. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன். பயப்பெரியா அம்மா திட்டுவேனே? அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்டி சொல்லு. இல்லம்மா, உண்மையை நான் காதலிக்கல. எனக்கு காதல்னாலே பிடிக்காதுமா. அதனால நான் யாருமே காதலிக்கல. சரி சரி விடுங்கம்மா. சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. டைம் வேற ஆச்சு, வாங்க. அம்மா. சொல்லுடா கார்த்திக். அம்மா, நான் உன்னை கேட்கலாமா உங்ககிட்ட? சொல்லுடா கார்த்திக். அம்மா, நீங்களே எல்லாருக்கும் ஊட்டி விடுறீங்களா? எனக்கு ஆசையா இருக்குமா. எல்லாருக்கும் ஊட்டி விடுங்கம்மா. அதுவும் நீங்க இங்கேயே ஊட்டி விடுங்க. ஆமாமா, தம்பி சொல்ற மாதிரி ஊட்டி விடுங்கம்மா. எவ்வளவு வருஷம் ஆச்சுமா சின்ன வயசுல சாப்பிட்டது அந்த மாதிரி. ஆமாமா, ஊட்டி விடுங்கம்மா. எனக்கும் ஆசையா இருக்குமா. ஊட்டி விடுங்கம்மா. எல்லாரும் சொல்றீங்களே, ஊட்டி விடுறேன். அதுவும் மெயினா என்னோட பையன் கார்த்திக்காக நான் ஊட்டி விடுறேன். சரி, நான் எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். சரிங்கம்மா. அம்மா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும். இல்லம்மா, எனக்கு தான் நீங்க ஊட்டி விடணும். இல்ல இல்ல, யாருக்கும் இல்ல. அம்மா, நான் தான் மூத்த பொண்ணு. நீங்க எனக்கு தான் ஊட்டி விடணும். கார்த்திக்கும் வேண்டாம், மாலினிக்கும் வேண்டாம். அதெல்லாம் முடியாதுக்கா. எனக்கு தான் அம்மா ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும். ஏன் நான் தான் சின்ன பொண்ணு. இல்ல எனக்கு அப்புறம் தான். அதெல்லாம் இல்ல, எனக்கு தான்மா. நான் தானே இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு ஊட்டி விடணும். அதுவும் நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். யாராச்சும் வந்தீங்க? என்னடா நான் வருவேன்? அம்மா, எனக்கு ஊட்டி விடுங்க. அம்மா, எனக்கு ஊட்டி விடுங்கம்மா. நிறுத்துங்க. என்ன நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தைன்னு உங்களுக்கு நினைப்பா? நீங்களா பெரிய பசங்களா வளர்ந்துட்டீங்க. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருக்கும்போது நீங்களா இப்படிதான் பண்ணுவீங்க. என்ன நீங்க இப்போ அதே மாதிரி சண்டை போடுறீங்க? நானே ஊட்டி விடுறேன். அம்மா, அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஊட்டி விடுங்கம்மா. நான் தானம்மா கேட்டேன். நான் தானே உங்களோட செல்ல பையன். இல்லடா, நீ இல்ல, நான் தான். நான் தான் செல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, எல்லாமே நான் தான். இல்லடி, நான் தான். என்னடி சொன்ன? இல்லக்கா இல்லக்கா, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு.
அதெல்லாம் தெரியாதுக்கா. நான் தான் இந்த வீட்டோட இளவரசி. இளவரசிக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம். வேண்டாம், நான் யாருக்குமே ஊட்டல, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அம்மா வேண்டாம்மா, அவளுக்கே விட்டுங்க. இல்லம்மா எனக்கும் வேண்டாம், அண்ணனுக்கே விட்டுங்க. இன்னைக்கு நீங்க மூணாவதா ஊட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா, செகண்ட் அக்கா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி. அம்மா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த சந்தோஷம் நாளைக்கு நம்ம வீட்ல இருக்காதுமா. நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம். ஆனா இந்த ஒற்றுமை எல்லாமே போயிடும். ஏன்னா நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுது. அது நம்மளோட வாழ்க்கையே மாத்த போகுது. இதே மாதிரி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுமா. இதே மாதிரி நீங்க எனக்கு ஊட்டில விட மாட்டீங்க. இதே மாதிரி நம்ம பாசமால இருக்க முடியாது. அம்மா. கார்த்திக், உனக்கு ஊட்டி விடுறேன். கார்த்திக். அம்மா. என்ன கார்த்திக், என்ன யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. சரிடா கார்த்திக்.